மேசராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பல முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்க இருக்கு. அந்த வகையில இந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான உங்களுக்கு தன்னம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளும் கூட அதிகமா தகுந்து இருக்கு. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. அந்த வகையில் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானம் என்பது கிடைத்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட வருமானம் கிடைக்கிறது என்றதற்காக தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை மேற்கொள்ளாமல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் மேசராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கவலையின்றி இருக்கலாங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இந்த வாரம் முழுவதுமே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ இருக்கு. ஏனென்றால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால சற்று தாராளமாகவே செலவு செய்வீங்க. இந்த செலவுகளை குறைத்து கொண்டால் மட்டுமே எதிர்காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அப்படியே செலவு செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட ஒரு பொருள் விலை மதிப்பு ஏறக்கூடிய ஒரு பொருட்களில் அதாவது இடமோ நகையோ இது மாதிரியான செலவுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக அந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும். நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்படுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கிரக நிலைகளின்படி இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல வாரமாகவே அமைந்திருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் சச்சரவு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அப்படியே ஏற்பட்டாலும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மேசராசி அன்பர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து போங்க. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து ஒரு செயலை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அதிகரிப்பதற்கு புதிய விற்பனை கிளைகளை ஆரம்பிப்பதற்கும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக கூட்டாளி உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாகவே இருக்கும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த
எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. ஆனால் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சற்று ஆராய்ந்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு என புராதன கிரகங்கள் விவரிக்குதுங்க. அத்தகைய சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல ஒரு வருமானமும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தட்டி பறித்தவர்கள் பொறுத்த வரைக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சோதிக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைப்பது இரட்டிப்பு லாபத்தை பெற்று தர இருக்குதுங்க. தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உருவாக இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. குறிப்பா இளம் கலைஞர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசி அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிகழ இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பொதுமக்களிடையே ஆதரவு பெருகுங்க. அதே போல் செல்வந்தரும் செல்வாக்கு மிகுந்தவருமான பிரமுகர் ஒருவருடைய நட்பு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. படிப்பில் ஆர்வம் மேலிட இருக்கு. உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நழுவ விட்டு விடாதீங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விலை கிடைக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு. உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய தொடர்புகள் ஏற்பட்டு உற்சாகத்தை அளிக்குங்க. வருமானமும் உயர இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. நவீன விவசாய வசதிகள் எளிதில் நிச்சயம் கிடைக்குங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு கை கொடுக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் திருமணமாகாத கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயம் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கைப்பணத்தை சற்று நிதானமாக செலவு செய்யுங்க. பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தால் ஏகாந்தமாய் இருக்கலாம். சக்திக்கு மீறிய உடல் உழைப்பையும் அனாவசியமான அலைச்சலையும் தவிர்த்தால் மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. குறிப்பா மாணவ மாணவியர் உடன்பயிலும் மாணாக்கர்களுடன் அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. தருணங்கள்ல மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று அங்கு மண் அகலில் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.